வணக்க மக்களே, வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். படத்துக்கு போகலாமா? இன்னைக்கு நம்ம திரை விமர்சன வீடியோவில் பார்க்க போகிற படம் தருண் மூர்த்தி டைரக்ஷனில் ரீசெண்டாக தேட்டர்ஸில் வெளியான தொடரும் படத்தை தான் இன்னைக்கு நம்ம ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். வாங்க இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்துடலாம். படத்தோட கதாநாயகனான நம்ம மோகன்லால், அவர் ஒரு ரிட்டையர்ட் ஃபைட் மாஸ்டர். ரிட்டைர்மெண்ட்க்கு அப்புறம் அவர் குடும்பத்தோட ஹாப்பியாக அவரோட சொந்த ஊரில் வாழ்ந்துட்டு அவருக்குன்னு ஒரு அம்பாஸ்டர் கார் வச்சுருக்காரு. அதுதான் அவருக்கு உலகம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு நீட்டான பீஸ்ஃபுல்லான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காரு. ஒரு சமயத்தில் அந்த ஊரை சேர்ந்த ஒரு சப் இன்ஸ்பெக்டர் அவரோட காரை ஒரு குறிப்பிட்ட ரீசனுக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு எடுத்துகிட்டு போகிறாரு. ஸோ மோகன்லால் அந்த காரை திருப்பிட்டு வரணும்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு அந்த சப் இன்ஸ்பெக்டர் கூட ஒரு ஈகோ கிளாஷ் மாதிரி ஆகுது. ஸோ இதுக்கப்புறம் அந்த காரை அவர் மீட்டாரா இல்லையா, அந்த காரை திருப்பினதுக்கப்புறம் இவரே எதிர்பார்க்காத வகையில் இவரோட வாழ்க்கையில் என்னென்ன சம்பவங்கள் அடுத்து அரங்கேறிச்சு அப்படிங்கிறத இந்த படத்தோட மீதி கதை. இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா முதல்ல நம்ம சொல்ல வேண்டியது கண்டிப்பாக மோகன்லால் சாரோட பர்ஃபார்மன்ஸ் ஒரு கம்ப்ளீட் பர்ஃபார்மன்ஸ். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஃபேமிலி சீன்ஸில் வரக்கூடிய அந்த ஃபன்னான சீன்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் கூட நடக்கக்கூடிய அந்த ஜாலியான ஜோவியலான சீன்ஸ், அப்புறம் செகண்ட் ஹாஃபில் ஒரு சீரியஸ் மோடில் வராரு. ஸோ அந்த ஆக்ஷன் சீன்ஸ் அப்புறம் எமோஷனல் சீன்ஸ் எல்லாத்துலேயுமே ஒரு கம்ப்ளீட் ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. லாலேட்டன் தான். இது போக ரெண்டு கதாபாத்திரம், பினு பப்பு, பிரகாஷ் வர்மா. பினு பப்பு தான் அந்த சப் இன்ஸ்பெக்டராக வராரு. ஸோ அவரோட பர்ஃபார்மன்ஸ் மோகன்லால் சார் கூட வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு ஈகோ கிளாஷ் வரும்னு சொன்னேன்ல, அந்த சீன்ஸில் அவரோட பர்ஃபார்மன்ஸ் பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. முக்கியமாக பிரகாஷ் வர்மா அவரோட பர்ஃபார்மன்ஸ் நீங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணியிருக்க மாட்டீங்க, இவர் தான் வில்லனா அப்படின்னு சொல்லிட்டு. ப்ரீ இன்டர்வல் சீனில் அப்படியே வருவார், கதைக்கு சம்பந்தமே இல்லாமல் வருவார். அப்படியே பில்ட் ஆகும், நம்ம நல்ல மனுஷனாக இருக்கானேடா அப்படின்னு நினைப்போம். அப்படியே போக போக இன்னும் கொஞ்சம் இந்த ஆள் கொஞ்சம் ரொம்ப பண்ணுறானே அப்படின்னு நினைப்போம். செகண்ட் ஹாஃப்லாம் அவர் மேலே நம்ம கொலகாண்டாயிரும். ஸோ ஒரு வில்லனோட ரோலே அதுதான், ஆடியன்ஸை வந்து கடுப்பாக்கணும் அவங்களோட கேரக்டர் வச்சு. ஸோ அதை பியூட்டிஃபுல்லாக போர்ட்ரே பண்ணியிருந்தாரு. இது போக சோபனா, தாமஸ் மேத்யூ, பாரதி ராஜா, இளவரசு, இது போக நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. எல்லாருமே அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோலை டீசெண்டாக நேச்சுரலாக சூப்பராக பண்ணிட்டாங்கன்னு நம்ம இங்கே சொல்லி ஆகணும். டெக்னிக்கலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த படத்தோட மியூசிக் இந்த படத்துக்கு ஒரு உயிர் நாடி. ஜேக்ஸ் பிஜாய் சாங்ஸ்ல இருக்கட்டும், பேக்ரவுண்ட் ஸ்கோர்ல இருக்கட்டும், ஒரு செம்ம சூப்பரான ஒரு சம்பவம் பண்ணியிருக்காரு. குறிப்பா செகண்ட் ஹாஃப்ல வரக்கூடிய அந்த ஆக்ஷன் சீன்ஸ் அண்ட் எமோஷனல் சீன்ஸ்ல அவர் எலிவேட் பண்ண பிஜிஎம் எல்லாமே ஹேட்ஸ் ஆஃப். சினிமாட்டோகிராஃபி ரொம்ப ரிச்சா இந்த படத்துக்கு என்ன தேவையோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாகவே அமைஞ்சது. படத்தோட ஆக்ஷன் கொரியோகிராஃபி செகண்ட் ஹாஃப்ல ஒர்க் அவுட் ஆன விதம் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. இந்த படத்தில் மோகன்லால் சார் வந்து ஒரு ரிட்டையர்ட் ஃபைட் மாஸ்டர்னு சொல்லுவேன்ல, ஸோ அதுக்கு ரெஃபரன்சஸா ஸோ அவர் வந்து இந்த படங்கள்லாம் ஒர்க் பண்ணாரு, இந்த ஆர்டிஸ்ட் கூடலாம் ஒர்க் பண்ணாருன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சீன்ஸ் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வரும். ஸோ அந்த சீன்ஸ்லாம் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு, ஒரு மாதிரி நோஸ்டாலஜிக்காக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக தான் ஸ்டார்ட் ஆகும், ஆர்கானிக்காக போகும். ப்ரீ இன்டர்வலில் தான் உங்களுக்கு கான்ஃப்ளிக்ட் ஸ்டார்ட் ஆகும். ஸோ என்ன கதை அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அங்கேருந்து இன்டர்வலில் தான் இந்த கதை செகண்ட் ஹாஃப் இப்படி தான் போகுதுன்னு செட்டப் பண்ணிடுறாங்க பியூட்டிஃபுல்லாக. எனக்கு படத்தில் பிரச்சனையாகப்பட்டது படத்தோடைய செகண்ட் ஹாஃப் தான். எல்லாருமே செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, நல்லா தான் இருக்குது. பட் அந்த ஜான்டர் ஷிஃப்ட் நடக்குது, ஆனால் அது கதையை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகல. ஸ்க்ரீன் பிளே அங்கேயே ஸ்டாப் ஆயிடுது. ஸோ செகண்ட் ஹாஃபில் ஸ்க்ரீன் பிளே என்ன கேட்டால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம் நான் கொஞ்சம் பர்சனலாக ஃபீல் பண்ணேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு ஆர்கானிக்காக போச்சு. செகண்ட் ஹாஃபில் அந்த ஜான்டர் ஷிஃப்ட் நடந்ததுக்கப்புறம் ஒரு ட்விஸ்ட் ஒன்று நடக்கும். ஸோ அந்த ட்விஸ்ட் ப்ரெடிக்டபிள் தான், பட் அந்த ட்விஸ்ட்டுக்கு அப்புறம் கதை அங்கேயே ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் படம் வந்து ஒரு 3/4 மணி நேரம் டு 1 மணி நேரம் போகுது. அவ்வளோலாம் தேவையே இல்லை, இன்னும் கொஞ்சம் எடிட்டிங்கில் கொஞ்சம் கட் பண்ணியிருக்கலாம் நான் கொஞ்சம் பர்சனலாக ஃபீல் பண்ணேன். இது போக நிறைய கேரக்டர்ஸ் இந்த படத்துக்கு ரொம்ப டீப்பாக எழுதவே படலை. ஃபார் எக்ஸாம்பிள் சோபனோட கேரக்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து அவங்க தான் ஒய்ஃபாக வராங்க. ஸோ அவங்களோட கேரக்டருக்கு ஏதோ ஒரு வெயிட்டேஜ் தர போகிறாங்கிற லெவலுக்கு ஒரு மாதிரி வந்துடும். ஆனால் செகண்ட் ஹாஃபில் ஒன்றுமே இல்லை, அது ரொம்ப சப்பையாக ஒரு மாதிரி கமர்ஷியலாக போயிடும். ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப ஒரு சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. நிறைய பேருக்கு வந்து இந்த படம் ஜான்டர் ஷிஃப்ட் வந்து ஒர்க் ஆச்சு, எனக்கு வந்து சுத்தமாக ஒர்க் ஆகலை. ஒரு ஒரு 50% தான் ஒர்க் ஆச்சு. ஸோ செகண்ட் ஹாஃபில் இன்னும் கொஞ்சம் ஒரு மாதிரி இன்டென்ஸாக ஸ்க்ரீன் பிளே மேட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த படம் இன்னுமே ஒரு எக்ஸலண்ட்டான மூவியாக வந்திருக்கும். ஸோ மொத்தமாக இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஸ்லோவான ஃபர்ஸ்ட் ஹாஃப், ஆனால் ஆர்கானிக்காக போச்சு, உங்களுக்கு போர் அடிக்காது. இன்டர்வெல்ல பியூட்டிஃபுல்லாக செட்டப் பண்ணிட்டாங்க. செகண்ட் ஹாஃப் உங்களுக்கு கமர்ஷியல், இந்த மாதிரி கமர்ஷியலாக பார்த்தா உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த படம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இல்லைன்னா இந்த படம் ஒரு டீசென்ட் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் நம்ம இங்கே சொல்லலாம். இந்த படத்துக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 3 stars out of 5. ஸோ மீண்டும் மற்றும் இதே மாதிரி இன்னொரு திரை விமர்சனத்தில் உங்களை விரைவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுதர்ஷன். வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்டுருங்க. ஸோ நம்ம வீடியோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வரும். ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு சீக்கிரம் சந்திக்கிறேன். அதுவரை ஸ்டே டியூன்ட்.